ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம போகணும் அப்படின்னா நடுத்தர மக்களுக்கு ரெண்டே ரெண்டு சான்ஸ் தாங்க. ஒன்று பஸ்ஸு, இன்னொன்று ட்ரெயின். ஆனால் குறைவான செலவில் நிறைவாக போகிறதுக்கு ஒரே ஆப்ஷன் ட்ரெயின் தாங்க. நம்மள பலருக்கு நேரடி ட்ரெயின் தான் தெரியுதே தவிர கனெக்டிங் ட்ரெயின் பற்றிய புரிதல் இல்லை. அதாவது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, காரைக்குடியிலேருந்து சேலத்துக்கு பஸ்ஸில் போகணும்னா என்ன செய்வோம்? காரைக்குடியிலேருந்து திருச்சிக்கு ஒரு பஸ் போவோம், திருச்சியிலேருந்து சேலத்துக்கு இன்னொரு பஸ் மாறி போவோம், அல்லது திருச்சியிலேருந்து நாமக்கலுக்கு ஒரு பஸ்ஸில் போவோம், நாமக்கல்லேருந்து சேலத்துக்கு ஒரு பஸ்ஸில் போவோம். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணி பஸ்ஸில் போகிற அளவுக்கு நம்ம ட்ரெயினில் யாருக்கும் போகிறதுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. பஸ்ஸில் போகிற மாதிரியே ட்ரெயின் மாறி மாறி நம்ம நினச்ச ஊருக்கு போகலாங்க. தமிழ்நாட்டினுடைய ஒரு ஊர்லேருந்து தமிழ்நாட்டினுடைய இன்னொரு ஊருக்கு எப்படி ட்ரெயினில் மாறி மாறி போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட் ட்ராக்ஸ் சேனலோட நோக்கங்க. அந்த வகையில் காரைக்குடியிலிருந்து தமிழ்நாட்டின் எந்தெந்த ஊருக்கெல்லாம் குறைந்த செலவில் அலுப்பு இல்லாமல் கனெக்டிங் ட்ரெயின் பிடிச்சி போகலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து ஒரு 4-5 வீடியோக்களில் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த முதல் வீடியோவில் காரைக்குடியிலிருந்து ஈரோட்டுக்கு ட்ரெயினில் எப்படி போகலாங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி காரைக்குடி ஜங்ஷன் பற்றி ஒரு சின்ன அறிமுகங்க. அதாவது காரைக்குடியில் 3 ட்ராக் சந்திக்குதுங்க. ஒரு ட்ராக் பார்த்திங்கன்னா காரைக்குடியிலிருந்து திருச்சி வழியாக சென்னைக்கு போகக்கூடியது ஒரு ட்ராக். 2வது ட்ராக் அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை இந்த வழியாக திருவாரூர் போகிறது ஒரு ட்ராக். 3வது ட்ராக் சிவகங்கை, மானாமதுரை இந்த ஊர்களுக்கெல்லாம் போகிறதுக்கு ஒரு ட்ராக். ஸோ இந்த 3 ட்ராக்கும் சந்திக்கக்கூடிய இடம்தான் காரைக்குடி ஜங்ஷனுங்க. காரைக்குடியிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய அந்த லைனில் காரைக்குடிக்கு அடுத்த ஜங்ஷன் திருச்சி தாங்க. ஸோ நம்ம காரைக்குடியிலேருந்து திருச்சிக்கு ட்ரெயினில் போய் திருச்சியிலேருந்து எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் நம்ம போகலாம், அதுக்கு எப்படி கனெக்டிங் ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முக்கியமானது திருச்சி போய் ஈரோடு எப்படி போகிறது அப்படிங்கிறது தான் முதல் வீடியோ. காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து காலையில் 5:35க்கு சென்னை போகக்கூடிய பல்லவன் எக்ஸ்பிரஸில் நாம் ஏறி திருச்சியில் இறங்கிக்கணுங்க. 5:35க்கு காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து கிளம்புற பல்லவன் எக்ஸ்பிரஸ் காலையில் 6:50க்கெல்லாம் திருச்சிக்கு போயிடுங்க. திருச்சியில் 7:20க்கு ஈரோடுக்கு போகக்கூடிய ஒரு பேசஞ்சர் இருக்குதுங்க. அந்த ட்ரெயினை பிடிச்சோம் அப்படின்னா 11:30க்கெல்லாம் நாம் ஈரோடுக்கு போயிடலாங்க. காரைக்குடியிலிருந்து நீங்கள் நேரடியாக ஈரோடுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினில் பயணிக்கக்கூடிய டிக்கெட் எடுத்திங்கன்னா ஈரோடுக்கு 105 ரூபா டிக்கெட்டுங்க. அதுவே காரைக்குடியிலிருந்து திருச்சிக்கு பல்லவன் எக்ஸ்பிரஸில் 65 ரூபா டிக்கெட்டுங்க. ஸோ அதில் திருச்சி வரைக்கும் டிக்கெட் எடுத்துகிட்டு திருச்சியிலேருந்து பாசஞ்சர் டிக்கெட் கட்டணமான 35 ரூபா ஈரோடுக்கு எடுத்தீங்க அப்படின்னா மொத்தம் 100 ரூபா ஆகுதுங்க. நீங்கள் பிளாட்ஃபார்ம் இறங்கி மாறி இந்த சிரமங்கள்லாம் இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 105 ரூபாய்க்கு ஒரே டிக்கெட்டாக எடுத்துக்கலாங்க காரைக்குடியிலேயே. அப்படி இல்லை அப்படின்னா டைம் நிறைய இருக்குது. 6:50க்கு திருச்சி நம்ம போயிடுறோம், 7:20 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் டிக்கெட் கவுண்டரில் திருச்சியில் டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்திங்கன்னா ஒரு 5 ரூபா நமக்கு இன்னும் மிச்சமாகுங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஈரோட்டுக்கு காரைக்குடியிலேருந்து நீங்கள் போக வேண்டியிருக்கு அப்படின்னா ஒரு ஃபேமிலி, அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 880 ரூபா ஆகுங்க. அதுவே ட்ரெயின்னா அதிகபட்சம் 400 ரூபாயில் முடிஞ்சிருங்க. ஸோ ஒரே ஒரு டைரெக்ஷனில் நீங்கள் ஜேர்னி போனீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு 500 ரூபா மிச்சமாகுதுங்க. திரும்பி ரிட்டர்ன் ஜேர்னியும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 500 ரூபா. ஸோ ஒரு ட்ராவலுக்கு 1000 ரூபா மிச்சமாகுங்க. யோசித்து பாருங்கள். ஈரோடு போகிற ட்ரெயினில் ஈரோடு மட்டும்தான் இறங்க முடியுமா அப்படின்னா அப்படி இல்லைங்க. நீங்கள்
திருச்சியிலேருந்து ஈரோடு போகக்கூடிய அந்த பேசஞ்சரில் போனீங்கன்னா 7:20க்கு திருச்சிராப்பள்ளியில் கிளம்பக்கூடிய பேசஞ்சர் 8 மணிக்கு பேட்டாவாய்த்தலை போகுங்க. 8:15க்கு குளித்தலை போகும். 9:15க்கு கரூர் போகும். 9:50க்கு கொடுமுடி போகும். 11:35க்கு ஈரோடு போகும். ஸோ நீங்கள் பேட்டாவாய்த்தலையிலையும் போகக்கூடியதாக இருந்ததுன்னா பேட்டாவாய்த்தலை போகலாம், குளித்தலை போகலாம், கரூர் போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, கொடுமுடி வழியாக போகுதுங்க. கொடுமுடி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நீத்தார் கடன்களை அங்கே திதியெல்லாம் கொடுப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் ஒன்று, சிவன் கோவில் அங்கே இருக்குது. அங்கே தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகள் இருந்தும் அந்த கோயிலுக்கு விசிட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் கொடுமுடிக்கு போகணும் அப்படின்னா இந்த ட்ரெயினை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் காரைக்குடியிலிருந்து சேலத்துக்கு எப்படி குறைந்த செலவில் ட்ரெயினில் போகலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.